வணக்கம், வெல்கம் டு வாட்ஸ்அப் தமிழா. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய 50 வருட திரைப்பயணத்தை 1975 2025 வரை இந்த ஒரே வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். இந்த வீடியோவை மேக் பண்ணும்போது நான் ஒவ்வொரு படத்தை பற்றியும் எடுத்து பார்க்கும்போது என்னை அந்த காலகட்டத்துக்கே கூட்டிகிட்டு போயிடுச்சு. அதே சந்தோஷம் உங்களுக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க, நம்ம காலத்தோடு சேர்ந்து பயணம் பண்ணி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய 50 வருட உழைப்பையும் அவர் நடித்த படங்களையும் அவர் எப்படி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். நம்ம தமிழ் சினிமாவோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் திரையுலகத்தோட கதவை திறந்து கிட்டத்தட்ட 50 வருஷங்கள் ஆயிடுச்சு. 1975 எம்ஜிஆரும் சிவாஜியும் தான் தமிழ் திரையுலகத்தோட 2 துருவங்களாக இருந்தாங்க. இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தரோட இயக்கத்தில் கமலஹாசன் கதாநாயகனாக நடித்த அபூர்வ ராகங்கள் அப்படிங்கிற படத்தில் ரொம்ப ஒல்லியான உருவத்தோட, கருத்த நிறத்தோட, அடர்த்தியான தாடி மீசியோட ஒரு சாதாரண மனுஷனாக சிம்பிளாக நடந்து வந்து தமிழ் சினிமாவோட கேட்டை கெத்தாக திறந்தவர் தான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ராகமும் தாளமும் இணைய போகிறது என்ற மகிழ்ச்சி அவனுக்கு. மகிழ்ச்சி நிலைக்க வேண்டுமே. சிவாஜி ராவ் அப்படிங்கிற அவரோட பெயரை ரஜினிகாந்த் அப்படின்னு மாற்றி அவரோட பேர்லேயே காந்தத்தை சேர்த்த கே பாலச்சந்தர் தன்னோட அடுத்தடுத்த படங்கள்ல எல்லாம் முக்கிய கதாபாத்திரங்களை அந்த காந்தத்தோடையே ஒட்ட வச்சிட்டார். அபூர்வ ராகங்களுக்கு பிறகு தெலுங்கு, கன்னடம் இந்த மொழி படங்களை எல்லாம் நடிச்சிருந்தாலும் பாலச்சந்தரோட 3 முடிச்சு படத்தில் தான் ரஜினிகாந்த் ஒரு மிகச்சிறந்த நடிகராக விளங்கினார். அந்த படத்தோட கதாநாயகனான கமலஹாசன் கதை பிரகாரம் இடைவேளைக்கு முன்னாடியே இறந்து போயிடுவார். அதற்கு பின்னால் தன்னோட அசாத்தியமான வில்லத்தனமான நடிப்பினால் படம் முழுசும் பட்டையை கிளப்பியிருப்பார் நம்ம ரஜினிகாந்த். மனவினைகள் யாருடனோ மாயவனின் விதி வகைகள். 3 முடிச்சு திரைப்படம் ரஜினியோட நடிப்பாற்றலை தமிழ் சினிமாவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணுச்சு. பின்னாடி நாட்களில் இந்திய சினிமாவோட ஸ்டைல் மன்னன் அப்படிங்கிற பேரே இதனால தான் அவர் வாங்கினார். இதற்கான விதையை அவர் 3 முடிச்சு படத்திலே போட்டுட்டார். ரஜினியும் கமலும் மாடி படிக்கட்டில் ஏறி வரக்கூடிய ஒரு சாதாரண காட்சியில் அந்த சிகரெட்டை அசால்ட்டாக வாயில் தூக்கி போட்ட ரஜினி அதை புகைச்ச மாதிரியே அதை அப்படியே தனக்கே உரிய பாணியில் கையை வீசிட்டு நடந்துட்டு வருவார். இந்த மாதிரி கிடைக்கிற கேப்லெல்லாம் ஒரு கோல்களை போட்டு ஒரு மிகச்சிறந்த உச்ச நட்சத்திரமாக அவர் வளர்ந்துட்டார். 3 முடிச்சு படத்தில் சிறந்த நடிகராக உருவான நம்ம ரஜினிகாந்த் பாலச்சந்தரோட அடுத்த படமான அவர்கள் அப்படிங்கிற படத்தில் வில்லன் கதாபாத்திரத்தில் விஸ்வரூபம் எடுத்துட்டார். இந்த படத்தில் மனைவியை அடக்கி துன்புறுத்தி அதில் ஒரு சேடிஸ்ட் மாதிரி வரக்கூடிய ரஜினியுடைய அந்த கேரக்டரை பார்த்துட்டு தமிழ் திரையுலகமே வாயடைச்சு போயிடுச்சான். இந்த மாதிரியான ஒரு கேரக்டரை ரொம்ப சிம்பிளாக நடிச்சு போயிட்டாரு அப்படின்னு. தீப்பிடிச்ச மாதிரி வீட்டில் ஒரே போக முதல்ல புது வீட்டு குடி வந்திருக்காங்க. அதனால சாம்பாணி போட்டு வீட்டு மணக்க பண்ணிடலாம் பாக்குறியா ரபிஷ்? எங்க புதுசா கட்டிருக்கிற புடவை பத்தி நீங்க ஒண்ணுமே சொல்லலையே. அழகா இருக்கா? இது 300 ரூபாய் புடவை. 30 ரூபாய் புடவை அழகா இருக்கணும். அதுதான் உண்மையான அழகு. தெருவாசல போய் நின்று பாரு. போறவங்கள சில பேராவது திரும்பி பார்த்துட்டு போவா இந்த மூஞ்சியை. உங்களால முடியாது. இனி கொல்றதுக்கு என்கிட்ட என்ன பாக்கி இருக்கு? என் உணர்ச்சிகளை கொண்டுட்டீங்க, என் நம்பிக்கையை கொண்டுட்டீங்க, என் ரசனை எல்லாத்தையும் கொண்டுட்டீங்க. மரியாதை இல்லாம பேசுற உன்னை விவாதத்தை பண்ணுவேன் கழுத. சிவகுமார் கதாநாயகன் நடித்த கவிக்குயில் அப்படிங்கிற படத்தில் குணச்சித்திர நடிகனாக வந்தார் நம்ம ரஜினிகாந்த். சிவகுமார் வில்லனாக நடித்த புவனா ஒரு கேள்விக்குறி படத்தில் நல்லவனாக நடிச்சிருந்தார். அது வரைக்கும் வில்லன் கதாபாத்திரத்திலேயே பயணப்பட்டுக்கிட்டு இருந்த நம்ம ரஜினிகாந்த் நல்லவன் கதாபாத்திரத்தில் ஒரு தென்றல் மாதிரி வந்துட்டு போனார். நம்ம இயக்குனர் எஸ்பி முத்துராமன் அவர்களுடைய படம் அந்த ஆண்டோட மாபெரும் வெற்றி படமாக மாறிச்சு. அவர் நடித்த ஒவ்வொரு படத்துலையும் புது புது கதாபாத்திரங்களில் நம்ம ரசிகர்களுக்கு விதவிதமாக ரசனை தன்மையையே உருவாக்கி கொடுத்துக்கிட்டு இருந்தார்.
அதுக்கு பிறகு பாரதி ராஜாவோட இயக்கத்தில் பற்ற வச்சுட்டியே பரட்டை அப்படின்னு பரட்டை கேரக்டரில் வந்தார். சப்பானியாக உயிரை கொடுத்து நடிச்சிருப்பார் கமலஹாசன். ஆனால் ரஜினி பரட்டை தலை, பட்டன் போடாத சட்டை, வாயில் துண்டு பீடி அப்படின்னு ஒரு கிராமத்து மைனராக வந்திருப்பார். அவர் கமலை அசால்ட்டாக அப்படியே ஈக்குவலைஸ் பண்ணிடுவார். பரட்டை அப்படிங்கிற கேரக்டர் அந்த காலத்தில் பட்டி தொட்டியெல்லாம் பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. நானே பத்த வைக்க இது எப்படி இருக்கு பொண்ணு எப்படின்னு இவரு கேக்குறாரு. நான் என்ன சொல்றேன், அந்த புதுசா வந்த டாக்டர் பையலுக்கோ இந்த பொண்ணுக்கோ அப்படின்னு நீ சொல்ற. இது எப்படி இருக்கு? நல்லா இல்ல. இந்த மாதிரி ரஜினியும் கமலும் சிங்கம் புலி மாதிரி வளர்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ரெண்டு பேர்த்தையும் மீண்டும் இணைச்சி ஆடு புலி ஆட்டம் ஆட வச்சது நம்ம எஸ்பி முத்துராமன். இந்த படத்தில் ரஜினியாகவே வந்த ரஜினி கொடூரமாக வில்லனாக நடிச்சிருப்பார். படம் முழுசுமே கமலை துரத்தி வில்லத்தனத்தை பண்ணிவிட்டு இதுதான் ரஜினி ஸ்டைல் அப்படின்னு ஒரு பஞ்ச் டயலாக் பேசுவார். இந்த படமும் வெற்றி நட போட்டு ரஜினியை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துச்சு. இதுக்கு பிறகு தான் ரஜினிகாந்தை சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வருவதற்கு கையில் எடுத்தவர் கலைஞானம் அப்படிங்கிற ஒரு திரைக்கதை ஆசிரியர் தன்னுடைய மேற்பார்வையாளரான விஜயகுமாரை கதாநாயகனாக நடிக்க வச்சு 6 புஷ்பங்கள் அப்படின்னு ஒரு படம் எடுத்தார். அதில் ஒரு பஸ் டிரைவராக ரொம்ப துருதுருப்பாக நடிச்சிருப்பார் நம்ம ரஜினிகாந்த். அவரோட ஸ்டைல் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். அதனால் கலைஞானம் ரொம்ப அட்ராக்ட் ஆகிட்டார். பைரவி படத்துக்கு தயாரிப்பு பொறுப்பு அவருக்கு கிடைச்ச உடனே படத்தோட ஹீரோ ரஜினி தான் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக முடிவு பண்ணிட்டார். அது வரைக்கும் வில்லனாக நடித்த என்னையை போய் மக்கள் கதாநாயகனாக ஏற்றுக்குவாங்களா அப்படிங்கிற கேள்வி ரஜினிக்கே இருந்து தப்பு கணக்கு போட்டு அந்த படத்தில் கதாநாயகனை நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாராம். ஆனால் ரஜினி மேலே ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பிக்கை வச்சுருந்த கலைஞானம் தொடர்ந்து அவரை கம்பல் பண்ணிக்கிட்டே இருந்தார். கலைஞானம் இந்த படத்துலேருந்து விலகிக்கிறேன் அப்படின்னு ரஜினி போயிட்டார். அதிலிருந்து விலகிறதுக்காக ஒரு ரீசனுக்காக இதுவரைக்கும் நான் வாங்கிட்டு இருந்த சம்பளத்தை விட 5 மடங்கு சம்பளம் அதிகமாக வேணும்னு கேட்டானா ரஜினி. சரி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கலைஞானம் எப்படியோ பணத்தை புரட்டி 50,000 ரூபாயை கொடுத்து ரஜினியை கதாநாயகனாக நடிக்க வச்சாராம். அன்னைக்கு தன்னோட திரை வாழ்க்கைக்கு ஒரு புதிய வெளிச்சத்தை காட்டின கலைஞானத்துக்காக ஒரு வீட்டையே பின்னால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கிஃப்டாக கொடுத்துருக்காரு. பைரவி படத்தோட உரிமையை வாங்குறதுக்கு கலைப்புலி தானு மெட்ராஸ் பிளாசா தியேட்டரில் ரஜினிக்காக 35 அடி உயர கட் அவுட் ஒன்று வச்சாராம். படம் எடுத்து ஆடக்கூடிய ஒரு நல்ல பாம்பை கையில் பிடிச்சிக்கிட்டு அந்த கட் அவுட் இருந்தது. இதை பார்த்துட்டு ரஜினியே ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டாராம். தமிழ் சினிமாவுக்கு ஒரு புது கதாநாயகன் கிடச்சிட்டான் அப்படிங்கிற செய்தியை அந்த கட் அவுட்டு ரொம்ப தெளிவாக எல்லாருக்கும் தெரிவித்தது. அருமையான போஸ்டர், பியூட்டிஃபுல் பப்ளிசிட்டி அப்படின்னு ரஜினியே பாராட்டினாராம். இதுக்கு பிறகு தமிழ் சினிமாவில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அழகிய புள்ளியை வச்சார் தானு அவர்கள். ரஜினிக்கு கட் அவுட் வச்ச கையோட த கிரேட் சூப்பர் ஸ்டார் ரஜினி நடிக்கும் பைரவி அப்படின்னு ஒரு போஸ்டர் அடித்து எல்லா ஊர்களையும் ஒட்டினாராம். இது ரொம்ப பிரபலப்படுத்தினாராம். இதை பார்த்து அரண்டு போன ரஜினி எம்ஜிஆர் சிவாஜி மாதிரி ஜாம்பவான்கள்லாம் இருக்கும்போது என்னை போய் நீங்கள் சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறதா, தயவு செஞ்சு இந்த விளம்பரத்தை எல்லாம் நிறுத்த சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்புனார் தானுவுக்கு. ஆனால் அதுக்குள்ளவே சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பட்டம் பட்டி தொட்டியெல்லாம் பரவிருச்சு. கதாநாயகனாக அறிமுகமாகி சூப்பர் ஸ்டார்னு முடிசூடப்பட்டு கட் அவுட் வச்ச பிறகும் இனி நடித்தா ஒரு மாஸ் ஹீரோவாக தான் நடிக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கெல்லாம் அவர் வரவே இல்லையாம். எந்த கதாபாத்திரம் கிடைச்சாலும் அதில் எல்லாம் நடிக்கணும் அப்படின்னு அதை விட அசுர வேகத்தில் ஓடினார். 1978ஆம் வருஷம் பலவேறு வேஷங்களில் கதாபாத்திரங்களில் ஒரே வருஷத்தில் 20 படங்களுக்கு மேலே நடித்து தமிழ்நாட்டில் உள்ள எல்லா தேட்டர்களையும் அலங்கரித்தவர் நம்ம சூப்பர் ஸ்டார். கட்டிலடங்காத காட்டாறு போல் ஓடிக்கிட்டு இருந்த நம்ம ரஜினிக்கு அவரோட திரைக்கதையினால் உருவானது காளி அப்படிங்கிற படம். இதை மகேந்திரன் அவர்கள் எடுத்தார். இந்த காளி கதாபாத்திரத்துக்கு எந்த நடிகரை தேர்ந்தெடுத்திருக்கீங்க அப்படின்னு தயாரிப்பாளர் கேட்டிருக்காரு. அதுக்கு கொஞ்சம் கூட யோசிக்காமல் இயக்குனர் மகேந்திரன் சொன்ன பதில் ரஜினி சார் தான் அப்படின்னு சொன்னாராம். ஐயோ ரஜினியா, அவர் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு அந்த படத்தோட தயாரிப்பாளர் சொல்லியிருக்காரு. வில்லனாக நடிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு கருப்பாக இருக்கக்கூடிய ஒரு சாதாரண இளைஞனை எப்படி மக்கள் ஹீரோவை ஏற்றுக்குவாங்க, வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்கு அந்த கெட்ட பையன்தான் சார் வேணும் அப்படின்னு சொல்லி பிடிவாதம் பிடிச்சாராம் மகேந்திரன். ரஜினி இல்லைன்னா இந்த படமே வேண்டாம் அப்படின்னு உறுதியாக இருந்திருக்கிறாரு. ரஜினியோட அந்த அசாத்தியமான நடிப்பாற்றல் மீது மகேந்திரனுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு. அதனோட பலன்தான் முள்ளும் மலரும். ஒரு பொது மேடையில் இதுவரைக்கும் நீங்கள் நடித்த படங்களில் உங்களுக்கு பிடித்த படம் எது அப்படின்னு கேட்டதுக்கு கொஞ்சம் கூட யோசிக்காமல் ரஜினி முள்ளு மலரும்னு சொன்னாராம்.
கே பாலச்சந்தரால் ரஜினிகாந்தாக உருப்பெற்ற நம்ம சூப்பர் ஸ்டார் தமிழ் சினிமாவில் ஒரு சூறாவளி மாதிரி சுற்றி வந்து சூப்பர் ஸ்டார் அவதாரம் எடுத்த பிறகு திரும்பி அவர்கிட்டே வராரு. 2 பேரும் சேர்ந்து தப்புத்தாளங்கள் அப்படின்னு ஒரு படம். நேர்த்தியான நடிப்புனால் 80களில் தமிழ் இளைஞர்களை கட்டி போட்ட நடிகை சரிதா அறிமுகமான படம் தப்புத்தாளம். இதனுடைய வெற்றியை அதனுடைய குருவுக்கே பாலச்சந்தருக்கே காணிக்கையாக்குனார். அதே வருஷம் துப்பறியும் வழக்கறிஞராக அவதாரம் எடுத்தார் ரஜினி. ஓ பிரியா அப்படிங்கிற பாடலை பாடிக்கிட்டு இளையராஜாவோட இசையில் எல்லா பாடல்களும் காதல் பேசிச்சு. ரஜினிகாந்த் நடித்து மொத 175 நாள் ஓடின படம் இது. கதாபாத்திரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடிச்சுக்கிட்டு இருந்த நம்ம ரஜினி ஒரு முழு கமர்ஷியல் நாயகனாக இறங்கி அடித்து ஆடுனது இந்த படத்தில் தான். இதுக்கப்புறம் இருண்ட காலம், கொஞ்சம் கூட ஓய்வே எடுக்காமல் ராத்திரி பகலாக ஓடி உழைச்சிக்கிட்டு இருந்த நம்ம ரஜினிக்கு கடுமையான மன அழுத்தம் உருவாச்சு. கொஞ்ச நாள் ஓய்வெடுத்தால் மட்டும்தான் அவருடைய உடலும் உள்ளமும் சீரடையும் அப்படின்னு சொல்லி டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க. இதனால் ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டுச்சு. தன்னோட சினிமா வாழ்க்கைக்கு இது ஒரு முட்டுக்கட்டையாக இருக்குது அப்படின்னு ரஜினி அன்னைக்கு நினச்சாரு. ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு குணமடைஞ்ச பிறகு திருப்பியும் கமலோட சேர்ந்து நினைத்தாலே இனிக்கும் அப்படிங்கிற ஒரு படம் வெளியாச்சு. சூப்பர் ஸ்டாராக உருவெடுத்திருந்த ரஜினி இதில் 2வது கதாநாயகனாக நடித்தாலும் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கியிருப்பார். படத்தில் அவருக்கு ஒரு காமெடி ப்ளேபாய் கதாபாத்திரம். நடன கலைஞரான கமல் பயங்கரமாக உயிரை கொடுத்து எங்கேயும் எப்போதும் அப்படின்னு ஆடி பாடி பெண்களை எல்லாம் ரசிக்க வைப்பார். ஆனால் ரஜினி சிம்பிளாக கிட்டாரை கையில் வச்சுக்கிட்டு சைடு கேப்பில் செஞ்சுரி அடிச்சிருப்பார். இது தியேட்டரில் பயங்கரமாக ரசிகர்களை தெறிக்க விட்டுச்சான். இதிலிருந்து தான் அவருடைய 3வது அத்தியாயம் துவங்குச்சு. கமலஹாசனோட யோசனை பிரகாரம் ரஜினியும் கமலும் இனிமேல் சேர்ந்து நடிக்கக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்தாங்க. கமல் ஹீரோவாக நடித்த படத்தில் குணச்சித்திர நடிகனாக சினிமாவுக்குள்ளே வந்த ரஜினிக்கு அப்போ ஒரு தனி ரசிகர் பட்டாளமே இருந்துச்சு. 2 பேரும் ஆளுக்கு ஒரு துருவத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பத்திலிருந்தே ரஜினி கமல் அப்படிங்கிற ரசிகர்களோட போர் தொடங்குச்சு. இன்றைக்கி எப்படி அஜித் விஜய் இருக்கோ அந்த மாதிரி விதமான பாத்திரங்களுக்கு உயிர் கொடுத்துக்கிட்டு இருந்த நம்ம ரஜினிகாந்த் கொஞ்சம் கொஞ்சமாக அன்னை ஓர் ஆலயம், பில்லா, அன்புக்கு நானடிமை அப்படிங்கிற மசாலா படங்களை எல்லாம் தேர்வு பண்ணார். பைரவி படம் நடிக்கும்போது சூப்பர் ஸ்டார் பட்டம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் நான் போட்ட சவால் அப்படிங்கிற படத்தோட டைட்டில் கார்டில் தான் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பட்டம் திரைக்கு வந்துச்சு. மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் படங்களோட நம்பர்ஸை குறைச்சிக்கிட்டாரு. ஆனாலும் அவரோட படங்கள் சக்ஸஸ் ஆகிக்கிட்டே இருந்தது. கமர்ஷியல் படங்களுக்கு நடுவில் 6லிருந்து 60 வரை அப்படிங்கிற படத்தில் ஒரு கிளாசிக்கல் படத்தில் நடித்தார். 6 வயசு குழந்தைங்கள்லேருந்து 60 வயசு முதியவர்கள் வர ரசிகர் பட்டாளங்களை வச்சுருக்கக்கூடிய ரஜினிகாந்த் இந்த ஒரே படத்தில் 6 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் வாழ்ந்து காட்டியிருப்பார். தொடர்ச்சியாக வெற்றி நடை போட்டுக்கிட்டு இருந்த நம்ம ரஜினியினுடைய வழியில் வான வேடிக்கையாக வந்த படம் பில்லா. பில்லாவில் முதல்ல டபுள் ஆக்ட் பண்ணியிருப்பார். இதில் ஒரு வேடத்தில் சர்வதேச கடத்தல் மன்னனாக சர்வ சாதாரணமாக விளையாடியிருப்பார். வெகுளியாக ரோட்டில் ஆடிப்பாடி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தவரை சந்தர்ப்ப சூழ்நிலையால் பில்லாவாக மாறி மை நேம் இஸ் பில்லா அப்படின்னு பாடின படத்தை பார்த்து தியேட்டரே திகைச்சு போச்சு. ஏறத்தாழ 30 வருஷத்துக்கு பிறகு ரீமேக் பண்ணப்போ கூட 200 நாட்கள் இந்த படம் ஓடி இருக்குது. அதுக்கு பின்னாடி பொல்லாதவனாக மாறிட்டார் ரஜினிகாந்த். இதற்கிடையில் காளியை உருவாக்கின நம்ம இயக்குனர் மகேந்திரன் ரஜினியை இரட்டை வேடத்தில் நடிக்க வச்சார். ஜானி அப்படிங்கிற படத்தில் ஸ்ரீதேவியோட போட்டி போட்டுக்கிட்டு ரஜினி நடித்த எல்லா பாடல் காட்சிகளும் இளையராஜாவோட இசையில் இன்றைக்கு வரைக்கும் ட்ரெண்டிங்கில் இருக்கும். தமிழ் சினிமாவில் தரிகட்டு ஓடிக்கிட்டு இருந்த இந்த காளிக்கு கொம்பு சீவி முரட்டுக்காளையாக மாற்றினது நம்ம எஸ்பி முத்துராமன். கிராமத்தில் ஒரு சாதாரண விவசாயி கேரக்டரில் ஒரு கெட்டப்பில் நடித்த இந்த படம் ஜெயிக்குமா அப்படிங்கிற சந்தேகம் ரஜினிக்கே இருந்துதான். ஆனால் வசூலில் ரொம்ப அதிக அளவு வாரி கொடுத்தது இந்த முரட்டுக்காளை படம். பில்லாவில் தொடங்கின ரஜினியோட இரட்டை வேட நடிப்பு நெற்றிக்கன் படத்தில் புதிய பரிணாமம் அடைஞ்சது. பெண்கள் மேலே ரொம்ப சபலமாக இருக்கக்கூடிய அப்பா கேரக்டர், அவரை விரட்டி நிறுத்தக்கூடிய நல்லவன் கேரக்டரில் மகன் கேரக்டர், இதில் பட்டை கிளப்பியிருப்பார் ரஜினிகாந்த். நீ சொல்கிற விஷயத்தை கேட்க நான் ஒன்று ஈஸ்வரன் இல்லைடா கோடீஸ்வரன் அப்படின்னு வில்லத்தனமாக பேசின தீராத விளையாட்டு பிள்ளையாக இருந்த அப்பா. இப்படி ரெட்டை வேடம் போட்டுக்கிட்டு இருந்த ரஜினி ஜெகநாதன் அப்படிங்கிறவரோட இயக்கத்தில் 3 முகத்தை காட்டினார். அலெக்ஸ் பாண்டியனா போலீஸாக ருத்ரதாண்டவம் ஆடியிருப்பார். இன்றைக்கி 2K கிட்ஸையும் அலெக்ஸ் பாண்டியன் கேரக்டர் ரசிக்க வைக்குது. கடமை தவறாத காவலாளியாக
அவர் பேசின பஞ்ச் டயலாக், சுறுசுறுப்பு, ஸ்டைல் இதெல்லாம் தமிழ் சினிமாவில் அவரை ஒரு தவிர்க்க முடியாத போலீஸ் கேரக்டராக அலெக்ஸ் பாண்டியனை உருவாக்கிருச்சு. தம்பிக்கு எந்த ஊர் அப்படிங்கிற படத்தில் ஒரு பணக்கார இளைஞனாக பிறந்து ஒரு கிராமத்துக்கு போய் அந்த பழக்க வழக்கத்தை எல்லாம் ரொம்ப எளிமையாக எதிர்கொண்டு ரசிகர்களை ரொம்ப சிரிக்க வச்சார். படிக்காதவன் படத்தில் கோட்டு சூட்டு போடுற காட்சிகளையும் அதே வெகுளித்தனத்தில் சிக்ஸர் அடிச்சிருப்பார். தமிழ் சினிமாவோட கிளாசிக் காவியமாக பார்க்கக்கூடிய கமலோட நாயகன் படம் வந்த அதே வருஷத்தில் தான் மனிதன் படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. கமல் கலைக்காக உயிரை கொடுத்து நடிப்பார். ஆனால் ரஜினி மசாலா படங்களை நடித்து கலையை கலாச்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு இந்த ஏ சென்டர் ஆடியன்ஸ் எல்லாம் விமர்சனம் வைப்பாங்களாம். தில்லுமுழுவுக்கு அப்புறம் பிரபுவோட சேர்ந்து ரஜினி கையெடுத்த ஒரு காமெடி படம் தான் குரு சிஷ்யன். வினி சக்கரவர்த்தி மனோரமாவோட ரஜினி நடித்த லூட்டி இன்றைக்கும் வயிறு வலிக்க சிரிக்க வைக்கும். அதுக்கு பிறகு தர்மத்தின் தலைவன் இந்த படத்தில் தென்றல் மாதிரி வந்துட்டு போவார். ராஜாதி ராஜாவில் கத்தியை அந்தரத்தில் சுழலை விட்டு புவியீர்ப்பு விசையே மாற்றி அமைச்சிருப்பார். ஏவிஎம் தயாரிப்பில் எஸ்பி முத்துராமன் டைரக்ஷனில் 1989 வெளிவந்த ராஜா சின்ன ரோஜா படத்தில் பார்க்க வந்த குழந்தைகள் எல்லாம் தன்னோட ரசிகராகவே மாற்றி அமைச்சிட்டாராம் ரஜினி. கலர் கலராக வெடிக்கிற பட்டாசுகளுக்கு நடுவில் சூப்பர் ஸ்டாரால் ஆடப்பட்ட அந்த நடனங்களை குழந்தைகள் உற்சாகமாக பார்த்து ரசித்தாங்களாம். தமிழ் சினிமாவில் முதலாக மனிதர்கள் கூடவே கார்ட்டூன் கேரக்டர்கள் சேர்ந்து நடனம் ஆடினதை எல்லா வயதினரும் பார்த்து ரசித்தாங்களாம். இதுக்கு பிறகு மாப்பிள்ளை திமிர் பிடிச்ச மாமியாரை அடக்கி கைத்தட்டல்களை வாரி குவிச்சார். மன்னன் படத்தில் விஜயசாந்தி, படையப்பா படத்தில் ரம்யா கிருஷ்ணன் அப்படி தொடர்ச்சியாக வந்துச்சு. ஆணாதிக்க பஞ்ச் டயலாக்ஸை மூலதனமாக வச்சு உருவாக்கின இந்த படங்கள் வெற்றிகளை வாரி குமிச்சாலும் விமர்சனங்களையும் சந்திச்சுது. இந்த விமர்சனங்களுக்கெல்லாம் விட கொடுக்குற மாதிரி பழைய காளியாக மாறின ரஜினி மணிரத்னத்தோட இயக்கத்தில் 1991 தளபதியாக உருவெடுத்தார். நட்பு, காதல், ஆக்ஷன், சென்டிமெண்ட் இது எல்லாத்துலேயும் வசனங்களை குறைச்சி நடிப்பாலேயே சிகரத்துக்கு போன சூர்யா அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருப்பார். ரொம்ப நாளைக்கு பிறகு எல்லா தரப்பு மக்களுக்கும் கிளாசிக்கல் விருந்து வச்சார். தீபாவளி அன்னைக்கு வெளிவந்த படம் அதே நாளில் வெளிவந்த கமலோட குணா படத்தை பின்னுக்கு தள்ளிட்டு வெற்றி அடைஞ்சது. 1992 அண்ணாமலை படம் வந்தது. அந்த படம் தொடங்கி 26 செகண்டுக்கு பிறகு ஒரு மாசான ஒரு பிஜிஎம்மில் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ஒரு கோலம் மாதிரி ஒன்று வரும், டைட்டில் கார்டு. இந்த டைட்டில் கார்டில் வந்த சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பேர் புது முறையாக வந்தது. இந்தியாவில் எந்த ஒரு நடிகருக்குமே இந்த மாதிரி ஒரு வெறித்தனமான ஓப்பனிங் அமைஞ்சதே இல்லை. தேவாவோட கொலவெறி பிஜிஎம் அனிருத் வரைக்கும் தொடர்ந்து இன்னைக்கு வந்த படம் வரைக்கும் நின்றுக்கிட்டு இருக்கு. அண்ணாமலை ஒரு மாபெரும் வெற்றி அடைஞ்சது. பாண்டியன், எஜமான், உழைப்பாளி இப்படி பயணம் பண்ண ரஜினி திரும்பவும் சுரேஷ் கிருஷ்ணா, தேவாவோட கூட்டணி போட்டு பாட்ஷாவா விஸ்வரூபம் எடுத்தார். பக்காவான கமர்ஷியல் படமாக இருந்தாலும் முள்ளு மலரும், தளபதி இது மாதிரி கிளாசிக்கல் படங்களுக்கு சவால் விடுற அசாத்தியமான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார் ரஜினி. ரஜினியை தவிர வேறு யாரையுமே கற்பனை பண்ணி பார்க்க முடியாத எவர் மாஸ் டான் தான் பாட்ஷா. இயக்குனர் கே.எஸ். ரவிக்குமாரோட முத்து படம் வெளியானது. தமிழ் சினிமா இசைக்கு புத்துயிர் பாய்ச்சின இசை புயல் ரகுமானோட ஒவ்வொரு பாடலும் ஒரு புது ஹிஸ்ட்ரி. ரஜினியோட அறிமுக காட்சியில் வரும்போது பின்னணி இசை, அவர் வீட்டை விட்டு துரத்தப்படக்கூடிய காட்சி அள வச்சது. குழுவாளிலே மொட்டு வந்தல்லோ அப்படிங்கிற பாடலை கேட்ட ஒவ்வொரு உடலில் இருக்கக்கூடிய செல்லும் புத்துணர்ச்சி அடைஞ்சது. நடிப்பு, ஸ்டைலு, சுறுசுறுப்பு இது எல்லாத்தையும் தாண்டி ரஜினியோட மாஸ் வேல்யூவை ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்க வச்சது அவரோட படத்தில் இடம்பெற்ற பாடல் மற்றும் பின்னணி இசை தான். பைரவியில் ரஜினி அவரோட முதலாளியை சாட்டையில் அடித்து வெளுக்கக்கூடிய காட்சியில் தொடங்கி முள்ளும் மலரும், ஜானி, முரட்டுக்காலை, தளபதி அப்படின்னு சரவடி கொளுத்தினார் இளையராஜா. முத்து படத்திலேருந்து அந்த டியூட்டியை கையில் எடுத்துக்கிட்டாரு நம்ம ரகுமான். படையப்பா, பாபா, சிவாஜி, எந்திரன் அப்படின்னு அடுத்தடுத்த படங்களில் ரசிகர்களோட நாடி நரம்பெல்லாம் சுண்டி இழுத்தாரு நம்ம ஏஆர் ரகுமான். அனிருத்து, சந்தோஷ் நாராயணன் இவர்களோட இசையும் ரஜினியுடைய மாசுக்கு தொடர்ந்து தீனி போட்டுக்கிட்டே இருக்குது. ரஜினிக்கு ஏராளமான பாடகர்கள் பின்னணி பாடியிருந்தாலும் அவருடைய மரண மாசை தொடர்ந்து உறுதி பண்ணினவங்க மலேசியா வாசுதேவனும் எஸ்பி பாலசுப்ரமணியம் தான். பொதுவாக எம் மனசு தங்கம், ஆசை 100 வகை, என்னோட ராசி நல்ல ராசி அப்படின்னு மாசா ரஜினிக்கு குரல் கொடுத்தவர் மலேசியா வாசுதேவன். அடுத்த பக்கம்
மை நேம் இஸ் பில்லா அப்படின்னு கர்ச்சிக்க தொடங்கி அனிருத்தோட சும்மா கிளி அப்படிங்கிற பாடல் வரைக்கும் பட்டையை கிளப்பினவர் எஸ்பிபி. எஸ்பிபியோட குரல் ரஜினிக்கு கொடுக்கலைன்னா அது தெய்வ குத்தமாகவே நினச்சி கன்னத்தில் போட்டுக்கிறவங்க அவருடைய ரசிகர்கள். முத்துவோட வெற்றியை தொடர்ந்து நடுவில் சுந்தர்சியோட சேர்ந்து அருணாச்சலம் படத்தில் மங்காத்தா ஆடிட்டு ரஜினி வந்தார். நீலாம்பரிக்கு எதிராக ரஜினி செஞ்ச சாகசங்களுக்கு பரிசாக படத்தை ஒரு மிகப்பெரிய வெற்றியடைய வச்சாங்க தமிழ் மக்கள். இந்த காலகட்டத்தில் ஆன்மீகத்தில் ஆழ்ந்து போன ரஜினி ஆன்மீக அரசியல் மாதிரியே ஆன்மீக சினிமாவை கையில் எடுத்தார். அவரே கதை எழுதி உருவாக்கின பாபா திரைப்படத்தை பார்த்துட்டு மக்கள் தேட்டரை விட்டு தெரிச்சு ஓடினாங்க. பாபா ஒரு மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சது. இந்த பாபா படம் தோல்வி அடைஞ்சதுனால டிஸ்ட்ரிபியூட்டர்கள் வரைக்கும் முதலாக காசை திருப்பி கொடுத்த பெருமை ரஜினியவே சேரும். 2005 உலகம் முழுசும் வெளியாகி மாபெரும் வெற்றி அடைஞ்ச சந்திரமுகி வசூலில் ஒரு மிகப்பெரிய சாதனை படைச்சது. நிறைய தேட்டர்களில் 300 நாளைக்கு மேலே ஓடிச்சு. சாந்தி தேட்டரில் 890 டேஸ் ஓடிச்சு. தமிழ் சினிமாவில் அதிக நாள் ஒரே தேட்டரில் ஓடின ஒரே படம் எது அப்படிங்கிற சரித்திர சாதனையை இந்த சந்திரமுகி படித்தது. தன்னோட அகப்படாமல் தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்காரு ரஜினி அப்படின்னு இயக்குனர் சங்கர் சிவாஜி படத்து மூலயமா அவரை இறுக்கி பிடிச்சிட்டாரு. ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டில் உருவாக்கின அந்த படத்தில் பாதி பணத்தை பாடல்களுக்கே செலவு பண்ணிவிட்டு மிச்ச பணத்தில் அதை ஒரு மசாலா படமாக உருவாக்கி ஒரு பெரிய வெற்றி பெற வச்சாங்க. அதுக்கு பிறகு எந்திரன்லேயும் ஜெயிச்சு கப் அடிச்சிட்டாங்க. எந்திரன் 2.0 ஜெயிக்க முடியல. இருந்தாலும் 90களில் மரண மாஸ் ரஜினியை மிஸ் பண்ண தொடங்கின அந்த ரசிகர்கள் கபாலி அப்படிங்கிற ஒரு மாபெரும் எதிர்பார்ப்பை உருவாக்கி அந்த படத்தோட ட்ரெய்லரில் ஜெயில் கதவு திறக்க சந்தோஷ் நாராயணனோட அனல் பறக்கும் பின்னணி இசையோட நெருப்புடா அப்படின்னு நடந்து வந்த ரஜினி கலர் சட்டை போட்டுக்கிட்டு 80s ரஜினியாகவே மாறி முடியை கோதி விட்டுக்கிட்டு அப்படியே ஸ்டைலாக நடந்து வருவார் பாருங்கள் ரஜினி. அதை பார்த்த எல்லோருக்கும் மெய் சிலித்து போச்சு. தனுஷ் தயாரிப்பில் மீண்டும் இணைஞ்ச இந்த கூட்டணி காலா அப்படிங்கிற படத்தில் கலவரம் பண்ணி பல தடைகளையும் பண்ணி வெற்றி நடை போட்டுச்சு. அது வரைக்கும் பெண் அப்படின்னா பொறுமை வேணும், அடக்கம் வேணும் அப்படின்னு சொன்ன ரஜினி பெண்கள் தான் சமைக்கணும்னு சொல்லாதீங்கடே, நீங்களும் போய் கரண்டியை பிடிங்கடே அப்படின்னு வசனம் பேசியிருப்பார் அந்த படத்தில். தமிழ் ரசிகர்கள்கிட்ட இருந்து தொலைஞ்சு போன விண்டேஜ் ரஜினியை இந்த 2 படங்களையும் மீட்டு கொடுத்தவர் ரஞ்சித். அரசியல் பிரவேசத்தை காலம் கடந்து அறிவித்த ரஜினி காலா படத்துக்கு முன்னாடியே அறிவிச்சிட்டாரு. ஆரம்ப கட்டத்தில் ராமே ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை அப்படின்னு அசால்ட்டாக பாடியிருப்பார். ஆனால் 90களில் போயஸ் கார்டனில் அவருக்கு கவலை கொடுக்குற மாதிரி சில கசப்பான சம்பவங்கள் நடந்துச்சு. மன்னன் படத்தில் விஜயசாந்திக்கு எதிராக பேசக்கூடிய வசனங்களில் மறைமுகமாக அரசியல் பேசினார். அதுக்கு பிறகு அண்ணாமலை, உழைப்பாளி, முத்து, அருணாச்சலம், படையப்பா, பாபா அப்படின்னு அடுத்தடுத்த படங்கள்ல எல்லாம் பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் தாமரை இலை தண்ணீர் மாதிரி அரசியல் பேசினார். காலாவுக்கு பிறகு எந்திரன் 2.0, பேட்டை அப்படின்னு ஓடி ஓடி நடித்த ரஜினி பேட்டையில் பட்டையை கிளப்பியிருந்தார். ரஜினி ரசிகர்களுக்காக ரஜினி வெறியர்களாக உருவாக்கப்பட்ட இந்த பேட்டையை பார்த்த எல்லாரும் ரஜினி அந்த 68 வயசையும் தாண்டி இன்றைக்கி கிட்டத்தட்ட 73 வயதுக்கு மேலாகி அதையும் தாண்டி அதே சுறுசுறுப்போட இன்றைக்கி ஓடிக்கிட்டு இருக்காரு நம்மளோட சூப்பர் ஸ்டார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாட்ஸ்அப் தமிழா. இது மாதிரி நிறைய நடிகர்களினுடைய முழு திரைப்பயணத்தையும் சொல்லணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்களில் இதை பதிவு பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாட்ஸ்அப் தமிழா. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் வாட்ச். இஃப் யூ லைக், please hit the like button. Thank you.